வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். கூழானாலும் குளித்து குடி, இந்த பழமொழியை நாம் கேட்டிருப்போம். இது உடல் தூய்மையை மையப்படுத்தி சொல்லப்பட்டது தாங்க. கூழ் என்பது திரவ உணவு, எளிமையாக செரிமானம் ஆகும். ஆனாலும் அதையும் குளித்த பின் தான் குடிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்டப்புறம் குளித்தோம்னா அது நம்ம உணவு செரிமானத்துக்கான வெப்பநிலையையும் இரத்த ஓட்டத்தையும் மாற்றிடும். அதனால் உணவு சரியானபடி செரிமானம் ஆகிறதில்ல. இப்படி செரிக்காத உணவு தான் நம்ம உடலில் பல வியாதிகளை உண்டு பண்ணுது. எனவே கூழானாலும் குளித்து குடிப்போம். இன்றைக்கி நாம் சுவைக்க போகிறது ஒரு பாரம்பரிய அரிசியை வச்சு தயாரிக்கிற கஞ்சி வகை தான். இந்த அரிசி பேர் மாப்பிள்ளை சம்பா. பாரம்பரிய அரிசின்னு எடுத்துட்டோம்னா லட்சக்கணக்கான வகைகள் இருந்திருக்குங்க. அதில் இப்போது ஆயிரக்கணக்கான வகைகளை மட்டும்தான் காப்பாற்றி வச்சுருக்கோம். துரதிருஷ்டவசமாக நாம் எல்லோருமே இப்போ பாலிஷ்டு ரைஸை தான் உபயோகம் பண்ணுறோம். இதுபோல் பாரம்பரிய அரிசியை தொடர்ந்து உபயோகப்படுத்தினா ஊட்டச்சத்து குறைபாடே இருக்காதுங்க. மேலும் நமது உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு எதனால் இந்த பேர் வந்ததுன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் மாப்பிள்ளையோட பலத்தை பரிசோதிக்க இளவட்டக்கல்ல தூக்க சொல்லுவாங்க. அப்படி தூக்க முடியாதவங்களை தினசரி இந்த அரிசியை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல்லை தூக்குற அளவுக்கு சக்தியை கொடுக்குமா இந்த அரிசி. இந்த அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த அரிசியில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, தாமிரச்சத்து, விட்டமின் B6, B12 நிறைஞ்சு இருக்குங்க. மேலும் கிளைசீமிக் இண்டெக்ஸ்னு ஒரு அளவு இருக்குது. அதாவது ஒரு உணவை நாம் சாப்பிட்டோம்னா அது இரத்தத்தில் இருக்கிற நம்ம சர்க்கரை அளவை எவ்வளவு வேகமாக அதிகப்படுத்தும் அப்படிங்கிற அளவுகோல் தான் கிளைசீமிக் இண்டெக்ஸ். அந்த விதத்தில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவாகவே இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். மேலும் இந்த அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. கோலன் கேன்சர் அப்படிங்கிற பெருங்குடல் புற்றுநோய் வராமலும் தடுக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை மதியத்தில் சாதமாக எடுத்துக்க பிடிக்காது. அதுக்கு பதிலாக இந்த அரிசியை வச்சு காலை நேரத்தில் குடிக்கிற மாதிரி ஒரு தேங்காய் பால் கஞ்சி தயாரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசியை எடுத்து கழுவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊறின அரிசியை எடுத்து மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு மண் சட்டியில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சப்புறம் அரைச்ச அரிசியை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். தேவைப்பட்டால் இன்னும் 1/2 டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேகிற சமயத்தில் 1/4 மூடி தேங்காய் துருவலை மிக்சியில் அரைச்சி பிழிஞ்சு பாலாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, அரிசி நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு அரிசியை நல்லா வேக விடணும். இப்போ இதில் பிழிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் இந்துப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா தேங்காய் பால் கஞ்சி தயார். இந்த தேங்காய் பால் கஞ்சியை வாரத்தில் 3 நாள் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதனுடைய பலன்களை முழுமையாக பெற முடியும். வாழ்க வளமுடன்.